கீழே தான் கோயில் இருக்காம. இங்கே நல்ல பசுமையாக நிறைந்த ஏரியா தான். கொஞ்ச தூரம் நடந்து தான் போகணும். நல்ல வெயில். பிடாரி அம்மன் கோயில் வந்தாச்சுங்க. கோயிலை சுற்றி உள்ள மலையும் மலையை சார்ந்த இடமும் இதெல்லாம். சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. என்னன்னா அங்கே ஒரு அம்மா பணியாரம் விற்றுட்ருக்காங்க. 7 பணியாரம் 20 ரூபா தான். நல்லா இருந்தது சாப்பிட. இந்த ஊஞ்ச மரங்களில் தான் கோழியை சேவலை தொங்க விடுவாங்களாம் கட்டி உயிரோடையே. அதை பாருங்கள், கோயில் தெரியுதுங்களா? கோயிலில் பூஜை எந்த நேரமும் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் வாங்கி கேட்குறாங்க. சூரிய வெளிச்சம் பாருங்கள். இது ஏதோ ஒரு கட்டடம். பனைமரத்துப்பட்டி குடிநீர் திட்டப்பகுதி பொறியியல் அலுவலகமாக அதெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு. அதனால் அதை விட்டுட்டாங்க. இங்கே தண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. இது ஒரு வழி காட்டுக்குள்ளே இருக்க மாட்டிருக்கு தூரமாக.
பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிறத அங்கேருந்து நாம் பேசக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் தூரம் வந்து இந்த பூக்களை வீடியோ எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க 2 பேர் வரணும். ஒருவங்க வயசு 65 இருக்கும், ஒருத்தர் வயசு 75 இருக்கும். அவங்க 2 பேரும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சு போயிட்டாங்களாமா. ஒருத்தரோட வீட்டுக்காரர் பிரிஞ்சுட்டு போய் இன்னொரு பொண்ணோட இருக்கிறாங்களாமா, இன்னொரு ஆயா கூட. அவங்களே ஆயா தானே, இன்னொரு ஆயா கூட இருக்காங்களாமா. அவங்க வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக 850 ரூபா காசு கொடுத்து அவங்க ஏதோ தாயத்தெல்லாம் மந்திரிச்சு வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொரு அம்மா அவங்களும் அவங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சு போயிட்டாங்களாமா. அப்போ அவங்க கூட வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி 850 ரூபா பணம் கொடுத்து வந்து கோயிலில் அதை ஏதோ பரிகாரம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதை வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ வயசான காலத்தில் இவங்களுக்கெல்லாம் வீட்டுக்காரர் தேவையா, போகிறான்னு விடாமல் இவ்வளோ காசு செலவு பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அவர் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தார். அந்த 2 லேடியும் நான் வந்து வீடியோ எடுக்கலை, அது ஏதாவது தெரிஞ்சுட்டா வம்பா போயிடும்ன்ட்டு நான் தூரம் வந்து தான் பேசுகிறேன்னு. அவங்க வந்து அங்கே பூசாரி சொன்னாரம்மா, எனக்கு வர கேஸெல்லாம் இது மாதிரி புருஷன் ஓடிட்டான் அப்படின்னு தான் வருது. ஒரு பிள்ளைக்கு குழந்தைக்கு இல்லை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கேஸ்லாம் வர மாட்டேங்குது. என் புருஷன் போயிட்டான், என் பொண்டாட்டி போயிட்டான், மந்திரம் பண்ணி கூட இப்படி தான் வருதுங்கிறாராம்.